வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கப்படவுள்ள மின் கட்டணம் வெளியான அறிவிப்பு. சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ள கோட்டபாய ராஜபக்ச. இலங்கைக்கு நன்மைகள் இருப்பின் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி, அரசு அறிவிப்பு. சூரியன் இன்று உச்சம் கொடுக்கவுள்ள பிரதேசங்கள், யாழ் உட்பட பல பகுதிகளில் மழை. தொடர்பான விரிவான செய்திகள். மின்கட்டணத்தை அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக மின்சார பயனர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக தெரிவித்துள்ளார். மின்சார திருத்தச் சட்டம் ஒப்பந்ததாரர்களுக்கு எளிதான முறையில் திருத்தப்பட்டுள்ளமையினால் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போது மின்சார வாரியம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 நிறுவனங்களில் சேர விரும்பாத ஊழியர்கள் வெளியேறுவதற்கான ஒரு அமைப்பு வகுக்கப்பட்டுள்ளது. இது முடிந்ததும் வெளியேறும் ஒவ்வொரு ஊழியருக்கும் சிஇபி 5 மில்லியன் ரூபாய் வரை ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்கும். சுமார் 5000 ஊழியர்கள் வெளியேறினால் அவர்கள் 5 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது 2500 மில்லியன் ரூபாய் ஆகும். இந்த அளவு தொகையை ஈடு செய்வதற்கு எதிர்காலத்தில் நுகர்வோரிடம் இருந்து மின்கட்டணங்கள் மூலம் இதனை அறவிட திட்டங்கள் இருக்கலாம். எனவே பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஈடு செய்ய மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை அரசாங்கத்திடம் நாங்கள் கோருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த இருவரும் 2 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அந்த திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிமுகத்தொடரில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் காவல்துறை மாதிபர் தேஷ்பந்து தென்னக்கோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாயவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமன் ஏகநாயக்கவை நாளைய தினம் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமன் ஏகநாயக்கவுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலே உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய இனி அனுமதி அளிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவது குறித்து தீர்மானிக்க வெளிவிவகார அமைச்சு விசேட குழு அமைத்து கலந்துரையாடி வருகிறது. இவ்வாறான ஆய்வு கப்பல்களின் வருகை குறித்து ஏனைய நாடுகள் முன்னெடுக்கும் பொறிமுறைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்து பொதுவான ஒரு திட்டத்தை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்கா என வேறுபடுத்தி பார்க்க விருப்பமில்லை. இறுதியில் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலே ஆய்வு கப்பலை அனுமதிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் எடுக்கப்படும். மறுபுறம் இவ்வாறான ஆய்வு கப்பல்கள் வரும்போது உலகத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் ஆராய வேண்டும். ஏனெனில் வல்லரசு நாடுகளுக்கு இடையில் போர் சூழலும் போட்டித்தன்மையும் காணப்படுகின்றமை ரகசியமான விடயமல்ல. எனவே ஏவுகணை தாக்குதல்கள், புவிசார் அரசியல் நலன்கள், ஆய்வு நடவடிக்கைகள் மற்றும் கலாச்சார விஜயங்கள் என பல கோணங்களில் ஆய்வு கப்பல்களின் வருகையை கவனத்திற்கொள்ள வேண்டியுள்ளது என்றார். சூரியனின் தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது. அதன்படி இன்று நண்பகல் 12:10 அளவில் பத்தலங்குடுவ, மதவாச்சி, ஹொரவபத்தானம் மற்றும் கிண்ணியா பகுதிகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணம் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள், திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும்.
பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.